ஸ்டேட் போர்டு அண்ட் சிபிஎஸ்இ போர்டுக்கான எக்ஸாம்ஸ் கம்ப்ளீட்டா முடிஞ்சிருச்சு. நீட் எக்ஸாம்க்கு ஜஸ்ட் ஒரு 30 to 35 days தான் இருக்கு. நம்ம எப்படி சார் என்ன புக் வாங்குறது, எப்படி படிக்கிறது, அது எப்படி அதிகமா ஸ்கோர் பண்றதுன்னு நிறைய பேருக்கு டவுட் இருக்கலாம். நீங்க எதையுமே பே பண்ணி பர்ச்சேஸ் பண்ணுங்கிற அவசியம் இல்ல. ஜஸ்ட் நீங்க என்ன பண்றீங்க, என்சிஆர்டி புக்ஸ் அப்படின்னு போங்க. கூகுள்ல என்சிஆர்டி புக்ஸ் அப்படிங்கறத நீங்க டைப் பண்ணீங்கன்னா இங்க பாத்தீங்கன்னா இந்த மாதிரி பேஜ் ஓப்பன் ஆகும். அதுல ஃபர்ஸ்ட் இது பாருங்க ncrt.nic.in டெக்ஸ்ட் புக் அப்படிங்கிறது இருக்கும். இந்த லிங்கை கிளிக் பண்ணீங்கன்னா இந்த பேஜ் கிரியேட் ஆகும். இந்த பேஜ்ல உள்ள போனீங்கன்னா உங்களுக்கு போத் 11th and 12th பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி அண்ட் பயாலஜி புக்ஸ் இதை மட்டும் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஏன்னா எல்லா புக்ஸுமே இதுல அவைலபிள் இருக்கும். நான் எக்ஸாம்பிள் என்ன சொல்றேன், கிளாஸ் 12 சூஸ் பண்ணிக்கிறேன். அதுல போயிட்டு சப்ஜெக்ட் பாத்தீங்கன்னா எல்லா சப்ஜெக்ட்டுமே இருக்கும். நம்ம தேவையானது பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி அண்ட் பயாலஜி. இப்போ 1 by 1 சூஸ் பண்ணிக்கோங்க. போயிட்டு இதுல வால்யூம் 1 and வால்யூம் 2 எதை சூஸ் பண்ணணும்னு பாத்துக்கோங்க. பிசிக்ஸ் பார்ட் 2 சூஸ் பண்ணிட்டு கோ அப்படிங்கறது அழுத்துறேன். போனா இந்த பேஜ் ஓப்பன் ஆயிடுச்சு. அந்த புக் கம்ப்ளீட்டா வந்துருச்சு. இது என்ன டவுன்லோட் கம்ப்ளீட் புக் அப்படின்னா கம்ப்ளீட்டா இந்த புக் டவுன்லோட் ஆயிடும். இப்போ என்ன சாப்டர் 6 இது என்ன செமி கண்டக்டர். இதை கிளிக் பண்ண என்ன ஆகும், அந்த புக் மட்டும் அந்த சாப்டர் மட்டும் டவுன்லோட் ஆகும். சாப்டர் 6க்கான பிடிஎஃப் டவுன்லோட் பண்ணி வச்சிருக்கேன். இப்ப எதுக்கு சார் இதை நம்ம படிக்கணும்னா, மேக்ஸிமம் ஆஃப் த क्वेश्चंस எல்லாமே என்சிஆர்டி புக்ஸ்ல இருந்து தான் கேக்குறாங்க. நீட்டுக்கு ஓரியன்டடா என்சிஆர்டி புக்ஸ் வாங்குனீங்கன்னா டோட்டலா பாத்தீங்கன்னா 1350 rupees வருது. சரியா? அதை என்ன பண்ணலாம், நீங்க இப்படி போய் டவுன்லோட் பண்ணிக்கலாம். டவுன்லோட் பண்ணீங்கன்னா இது எப்படி படிக்கணும் அப்படின்னா, என்சிஆர்டி புக்ல எக்ஸாம்பிள்ஸ், எக்ஸசைஸ் நல்லா பாத்துக்கோங்க. அதுக்கு அடுத்து புக் பேக்ல சம்மரி அண்ட் பாயிண்ட்ஸ் டு பாண்டர் அப்படின்ட்டு செக்ஷன்ஸ் இருக்கும். அதையும் பாத்துக்கோங்க. புக் பேக்ல சம்மரி அப்படிங்கிற ஒரு செக்ஷன் இருக்கும். இந்த சம்மரிங்கிற செக்ஷன் என்ன கொடுக்கும் அப்படின்னா, டோட்டல் சாப்டரையும் ஒரு 10ல இருந்து 12 பாயிண்ட்ஸ்ல கவர் பண்ணிருப்பாங்க. நீங்க கம்ப்ளீட் சாப்டரையும் படிக்கிறது பதிலா இந்த 12 பாயிண்ட் படிச்சீங்கன்னாவே என்ன ஆயிடும், கம்ப்ளீட் சாப்டரையுமே ரிவிஷன் பார்த்த மாதிரி. இந்த பாயிண்ட்ஸ் எல்லாமே பாருங்க, உங்களோட ஸ்டேட் போர்ட் புக்ல இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் இருக்கு அப்படிங்கறத கவர் பண்ணிக்கோங்க. அப்ப இதை பாத்தீங்கன்னாவே போதும், நீங்க ஃபுல்லா படிக்க தேவையில்லை. இதை பார்த்துட்டு உங்களோட ஸ்டேட் போர்ட் புக் பாத்துக்கோங்க. இதுல பாருங்க ஜஸ்ட் ஒரு 14 பாயிண்ட்ஸ் கொடுத்துருப்பாங்க செமி கண்டக்டர்ஸ்ல. இந்த 14 பாயிண்ட்ஸ் தான் இந்த கம்ப்ளீட் சாப்டருமே. சரியா? அதுக்கு அடுத்தது பாயிண்ட்ஸ் டு பாண்டர் அப்படிங்கிறது கொடுத்துருப்பாங்க. நம்ம இன்னும் தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு சில விஷயங்கள்லாம் இதுல கொடுத்துருப்பாங்க. இந்த சம்மரி அண்ட் பாயிண்ட்ஸ் டு பாண்டர்ல இதை பேஸ் பண்ணி தான் ஸ்டேட்மெண்ட் பேஸ்ட் क्वेश्चंस அண்ட் அசர்ஷன் ரீசன் क्वेश्चंस எல்லாம் இருக்கும். ஓகே, அதுக்கு அடுத்தது எக்ஸசைஸ் क्वेश्चन பாருங்க. இதுக்கு முன்னாடி உள்ள எக்ஸாம்பிள்ஸ் இருக்கும். ஒவ்வொரு சாப்டர்லயும் 2 to 3 எக்ஸாம்பிள்ஸ் இருக்கலாம். சில சாப்டர்ஸ்ல அப் டு 10 எக்ஸாம்பிள்ஸ் வரைக்கும் கூட இருக்கலாம். எக்ஸசைஸ் பாருங்க, இந்த எக்ஸசைஸ்ல ரிப்பீட்டடா நிறைய பிவைக்யூ क्वेश्चंस எல்லாமே இந்த எக்ஸசைஸ்ல தான் கேட்டிருக்காங்க. சரியா? இந்த மாதிரி பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி அண்ட் பயாலஜில புக் பேக்ல சம்மரி அண்ட் பாயிண்ட்ஸ் டு பாண்டர், எக்ஸாம்பிள் அண்ட் எக்ஸசைஸ், செலக்டிவான சாப்டர்ஸ் ஃபர்ஸ்ட் பாருங்க. அதுக்கப்புறம் மத்த சாப்டர்ஸ் எல்லாம் கவர் பண்ணிக்கலாம். நம்ம ஆர்எஸ்கே நீட் அகாடமில 30 டேஸ்க்கு ஒரு கிராஷ் கோர்ஸ் நல்லாவே பிளான் பண்ணிருக்காங்க. ஆன்லைன் அண்ட் ஆஃப்லைன் கோர்ஸ் இருக்க ஸ்டூடெண்ட்ஸ்க்கு 20,000 rupees worth ஆன பிசிக்ஸ் ஷார்ட்கட் கோர்ஸும் ஃப்ரீ. இந்த 40 டேஸ்ல போற எஃபர்ட்ஸ் லைஃப் சேஞ்சிங்கா இருக்கும். நல்லா படிச்சா டாக்டர் சீட் கண்டிப்பா வாங்கலாம். ஆல் தி வெரி பெஸ்ட். யூடியூப்ல 60k plus சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்கு. நான் சரி சார் ஃபாதர் பேசுறேன். 45 டேஸ் தான் இருக்கும். என்னுடைய மகன் செலக்ட் ஆயிருக்கான். கோயம்புத்தூர் மெடிக்கல் காலேஜ் இப்போ செகண்ட் இயர் படிச்சிட்டு இருக்கான். நீங்க +2 ஸ்டூடெண்டா இருந்தாலும் சரி, இல்ல ரிப்பீட்டரா இருந்தாலும் சரி, ஆர்எஸ்கே அகாடமி ரெசிடென்ஷியல் கேம்பஸ்ல தங்கி ஃபுல் ஃபோக்கஸோட படிச்சு கவர்மெண்ட் சீட்டை வாங்கிட்டு வெளியே போங்க.